வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை தற்போதைய நிலை எப்படி தெரியுமா இருந்து கொண்டிருக்கும்? இப்போதைய காலத்துல இந்த சிம்மம் ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா வெளியில நீங்க தைரியமாக நடந்து கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் எதையுமே நீங்க வெளியில் காட்ட மாட்டீங்க. எதையுமே வெளியில் காட்டாம உள்ளுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இன்னும் அதிகம் செய்ய முடியும் என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு தாகம் உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டே இருக்கும். என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனா உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அது யாருக்கும் வெளியில் தெரியாமல் இருக்கும். பிரச்சனைகளே ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால எல்லாமே பண்ண முடியும். ஆனா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு விஷயத்த செய்யறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒண்ணு என்று. இருந்தாலும் அதையும் நீங்க என்னால பண்ண முடியும், என்னால பண்ண முடியாதது என்று எதுவும் இருக்கிறதா என்று கூட்டத்தில் வைத்து ஒரு வார்த்தையை கூட நீங்க விட்டிருந்திருப்பீங்க. அதற்காக இன்னமும் நீங்க போராடி கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தையை நம்ம விடாமல் இருந்தால் கூட பின்தங்கி இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தையை விட நம்ம விட்டு விட்டோம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க விட்ட வார்த்தைகளினால், நீங்க விட்ட சவால்களினால் இன்னமும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருக்கவும் செய்வீங்க. ஆனா ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிறது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் நல்லா வேலை பார்த்து கொண்டிருந்தாலும், அது உள்ளூராக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், நீங்க எவ்வளவுதான் நல்லபடியா வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு வேலையில ஏதாவது ஒரு சிக்கல்களோ, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு எதிரிகளோ, யாராவது ஒருவர் புதியதாக உருவாகும் பொழுது, அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்துருக்கோங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கை நிச்சயமா முடிவடைந்து விடும். புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க தயாராக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலுமே பழைய தீமைகள் எல்லாம் உங்களை விட்டு போகாமல் இன்னமும் உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இப்போதைய கட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? கரும சோதனைக்கான ஒரு கட்டங்களாக இருக்கும். இந்த ஒரு கட்டத்தில் இந்த கடந்த கால செயல்களின் விளைவுகள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். பழைய காலத்துல நீங்க தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ நபர்களுக்கு சில உதவிகளையும் பண்ணியிருப்பீங்க. அதே அளவுக்கு சில மனிதர்களுக்கு கெடுதல்களையும் கொடுத்திருப்பீங்க. அந்த மாதிரியான கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த கெடுதல்களுக்கான விளைவுகள் இனிமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களே வேண்டாம் என்று விலகி போனால் கூட அந்த கெடுதல்கள் உங்களை தேடி நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுக்குங்க. உண்மையான உறவுகள் மட்டும் இனிமே உங்களுக்குன்னு இருப்பாங்க. போலியான உறவுகள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அவங்க போகும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இவங்கள நீ விட்டு போறாங்க, என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி இருக்குமோ, இவங்களால எனக்கு இந்த தேவைகள் இருந்தது, அவங்களால அந்த தேவைகள் இருந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உண்மையான உறவுகள் மட்டும் இருப்பாங்க. பொய்யானவங்க விலகி பெறுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீங்க ரீசெட் செய்யக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நீங்க வந்து விடுவீங்க. நமக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் யார், அவங்க எப்படி நம்மளை புரிந்து கொள்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் நீங்க அதனையே யோசித்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க அப்படியே நிறுத்தியே வச்சிருப்பீங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன தெரியுமா? இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன பாடங்கள் தெரியுமா? யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க நம்பியவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க சாதாரணமா வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது உங்களுடைய உறவினராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை உடனே வந்து துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க துரோகம் என்பது நடத்தவே செய்திருப்பார்கள். அதனால யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அன்புக்கு மதிப்பானது கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பார்ப்பீங்க. யார் உங்களுக்கு அன்பு கொடுக்காங்களோ அவங்கள தான் தேடி வருவீங்க. அன்பு கொடுக்காத மனிதர்களை நீங்க தேடி வரமாட்டீங்க. அதன்படியும் இனிமே நீங்க நடந்தும் கொள்வீங்க. பொறுமை என்ன? நீங்க பொறுமை காத்தீங்க அப்படின்னா, ஆனா அது பலன் தாமதமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். எத்தனையோ நபர்கள் கூறுவாங்க, நீ பொறுமையாக இரு, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் நடக்கும்னு உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாருமே கூறிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. அதனால எத்தனையோ நபர்கள் நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் கூறியிருப்பாங்க. ஆனா நீங்களும் அதற்காண்டி சில பொறுமைகளை நிச்சயமா நீங்க கடைபிடித்திருப்பீங்க. அப்படி நீங்க எவ்வளவுதான் பொறுமைகளை கடைபிடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க.
ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி நடக்கு? இதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில நினைவுகளும், சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய அந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து ஏற்படுத்திய பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? தொழிலில் ஏதாவது ஒரு தொழில்கள் செய்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரிந்த தொழிலோ, நீங்க ஏற்கனவே வைத்திருந்த தொழிலோ, எதுவாக இருந்தாலும் அதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி விடுவது. பிரச்சனைகள் ஏற்படவில்லை. உங்களுடைய தொழில் நன்றாகத்தான் போய்க்கொண்டு இருக்கிறது என்றாலும், அதில் ஏதாவது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவது, ஏதாவது ஒன்றுல அதிகமாக எதையாவது ஒண்ண சேர்த்து விடுவது, இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அத நினைச்சு நீங்க மிகப்பெரிய அளவுல அசிங்கப்பட்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இரண்டாவதாக, இந்த ராகுவும் கேதுவும் ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பணவரவில் ஒரு தாமதம். யாருக்காவது நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தேவைங்கிறது இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க போய் பணம்னு ஒண்ணு கேட்கும் பொழுது, அவங்க இந்தா தரேன், அந்தா தரேன் அப்படின்னு உங்களை ஏமாத்தி கொண்டே இருப்பாங்க. அதனை பார்த்து நீங்களே மிகப்பெரிய அளவுல கோவப்பட்டு விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்க கேட்டும் கிடைக்காத அளவுக்கு சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய முதல் ஆளாக உங்களுடைய அதிபதியில் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இந்த சிம்மம் ராசியின் அதிபதியாக விளங்குவது சூரிய பகவான். நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை தரப்போகிறார். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா சூரிய பகவான் இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பாரா அப்படின்னு நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதை உங்களுக்கு உணர்த்தியும் கொடுப்பாருங்க. தைரியத்தை உங்களுக்கு அதிகரித்து விடுவார். இனிமே எந்த பிரச்சனைக்கு போனாலும் நமக்கும் ஆட்கள் இருக்காங்க என்பதை உணர்ந்து கொள்வாங்க. யாரையும் பாதியில விட்டு போக மாட்டேன் என்பதை நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். முடிவெடுக்கக்கூடிய திறனானது உங்களுக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய பிசினஸ் ஆக இருக்கட்டும், அது அனைத்திலும் நல்ல ஒரு முடிவை எடுப்பது உங்களுடைய திறமையாக இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். உங்களுடைய பிரசன்ஸ் இந்த ஒரு நேரத்துல அதிகமாக மாறிவிடும். நீங்க எது செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பேசினால் கூட மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுடைய பணத்திலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக நின்ற வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் நகர ஆரம்பிக்கும். அதற்கான காரணங்கள் என்னவென்று தெரியாமல் கூட நீங்க அப்படியே முழித்து கொண்டிருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வைக்கும். மேலதிகாரிகளின் கவனங்கள் உங்கள் மீது பட்டுவிடும். எனவே மேலதிகாரிகளின் கவனங்கள் உங்கள் மீது படாம என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்ட பணமானது மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். புதிய இன்கம்கான சைடு இன்கமாகவோ இல்லைன்னா மெயின் இன்கமாகவோ அதை எப்படி சம்பாதிக்கணுமோ அந்த வழியில் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு நாளா காத்து கொண்டிருந்த இதுக்காகத்தான என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். பட்ட கஷ்டங்கள் இனிமே எப்படி தெரியுமா தீர ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் தானாக குறைய ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகியவங்க திரும்ப உங்களை தேடி வருவாங்க. மன நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா உங்களை தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்தெடுக்காமல் விலகி போவதும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். கிரகநிலைகள் சொல்லக்கூடிய தெளிவான பதில் என்ன தெரியுமா? இனி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். தடைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். மனதில் ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பாதை இனிமே தெளிவாக மாறவும் செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய நீங்க எடுக்க போகின்ற முடிவுகள் உங்களை சரியான முடிவுகளாக இருக்கும். உங்களை சரியாக மாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கும் நிச்சயமா உங்களை கொண்டும் போகுங்க. அதிர்ஷ்டங்கள் இனிமே உங்களை எப்படி தெரியுமா தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்றால், சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை உங்களுக்கு சந்திக்க வைக்கும். சரியான முடிவுகளையும் உங்களுக்கு எடுக்க வைக்கும். இந்த சரியான வாய்ப்புகளையும் உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கும். இதற்குத்தான் சனி பகவான்
இதற்குத்தான் சனி பகவானும் சரி, ராகு கேதுவும் உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளை தேடி கொடுக்காங்கங்க. எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரைக்கும் காயப்பட்டிருப்பீங்க, ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, காத்திருக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்து நிற்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மதிப்பும் இனிமே உயர்ந்தும் விடும். உங்களுடைய பெயரும் வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இது உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.